அன்புடன் அரவணைக்கும் ஒரு கிராமத்தில் பிரியா என்ற இனிமையான சிறுமி வாழ்ந்து வந்தாள். இயற்கையை மிகவும் நேசித்த அவள் தன் வீட்டின் பின்புறத்தில் இருந்த பெரிய மாமரத்தை எப்போதும் பாசத்துடன் பார்த்து தினமும் சென்று அதன் இலைகளைத் தொட்டு, "அன்புள்ள மாமரமே, நீ எங்களுக்கு எவ்வளவு சுவையான கனிகளை கொடுக்கிறாய், உனக்கு என் மனமார்ந்த நன்றி." ஒரு நாள் அந்த மாமரம் மெல்லிய வயதான குரலில், "நீ மிகவும் கனிவான குழந்தை பிரியா. பலர் பழங்களை மட்டும் பறித்து செல்கின்றனர், ஆனால் உன்னைப் போல அன்பு காட்டுவதில்லை." இதை கேட்ட பிரியா ஆச்சரியமாக, "ஐயோ, உங்களால் பேச முடியுமா?" மரம் மெதுவாக சிரித்து, "ஆம், உன்னைப் போன்ற தூய்மையான இதயமுள்ளவர்களிடம் மட்டுமே நான் பேசுவேன்." அன்றிலிருந்து பிரியாவும் மாமரமும் நெருங்கிய நண்பர்களாகி தங்கள் மகிழ்ச்சியையும் ரகசியங்களையும் பகிர்ந்து கொண்டனர். ஒரு நேரத்தில் பிரியாவின் பாட்டி திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போனார். அவளை ஆறுதலாக்க பிரியா மாம்பழச்சாறு செய்வதற்காக மாமரத்தருகே ஓடினாள். அங்கு ரவி என்ற சிறுவன் மரத்தை மிகவும் முரட்டுத்தனமாக ஆட்டிக்கொண்டிருந்தான். காய்க்காத மாங்காய்கள் பல தரையில் விழுந்து நசுங்கின. பிரியா பதறியபடி, "ரவி, நிறுத்து, நீ மரத்தை காயப்படுத்துற. அது மட்டுமில்ல, இந்த மாம்பழங்கள் இன்னும் பழுக்கவே இல்ல." ஆனால் ரவி அலட்சியமாக சிரித்து, "யாருக்கு தேவை இது? மாம்பழம் என்றால் சாப்பிடத்தான்" என்று கூறிவிட்டு ஒரு காய்க்காத மாங்காயை கடித்தான். சிறிய கசப்பில் முகம் சுழித்தான். மாமரம் வருத்தத்துடன், "ஐயோ" என்று மெல்ல முணுமுணுத்தது. பிரியா பழுத்த மாங்காய்களை மட்டும் எடுத்து அன்புடன் பாட்டிக்கு சாறு செய்து கொடுத்தாள். அதை குடித்த பாட்டி புன்னகையுடன், "உன் மனம் போல உன் சாரும் இனிமையாக இருக்கிறது மகளே." அதே சமயத்தில் ஒரேடியாக இருந்த ரவிக்கு உணர்ச்சி வந்தது. பிரியா மாமரத்திற்கு காட்டும் அன்பைக் கண்டு தான் செய்த தவறு என்று உணர்ந்து மரத்தருகே சென்று மெதுவாக, "மாமரமே, நான் மிகவும் வருந்துகிறேன். உன்னை முரட்டாக நடத்தியதற்காக என்னை மன்னித்துவிடு." அவனுடைய மனம் உண்மையானது என்பதை உணர்ந்த மரம் பேச ஆரம்பித்தது. "உண்மையான இதயத்திலிருந்து வரும் மன்னிப்புக்கு மிகுந்த சக்தி உண்டு சிறுவனே." அந்த நாளிலிருந்து ரவியும் தன் தவறுகளை திருத்திக் கொண்டு பிரியாவுடன் சேர்ந்து மாமரத்தை பாதுகாக்கவும் இயற்கையை மதிக்கவும் கற்றுக்கொண்டான். அனைவரும் மாமரத்தின் நிழலில் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். அப்போது மாமரம் மெதுவாக சொல்லியது, "எல்லாவற்றிலும் மிகவும் இனிமையான பழம் அன்புதான்." இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.